the 12th edition of Nexa Cyber 2024. இடையில ஒரு படத்துக்கு எனக்கு ஒரு அவார்டு வாங்கி கொடுத்தது ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்களுக்கு கோவில் பாபு சார் ஒரு கவிதை சொல்றாங்க, அவ்வளவுதான். வேற உங்களுக்கு பாரதியார் கவிதை சொன்னார்ல ஜெயிலர்ல, அந்த மாதிரி உங்களுக்காக ஒரு கவிதை ரெடி பண்ணிருக்காரு. அதை நீங்க கேட்கணும். இப்போ ரீட் டெலிகாஸ்ட் பண்றாரு. சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு கேட்டுருக்கல வரும்போது கேட்டுருக்கீங்களா? தப்பா நினைச்சு மாட்டீங்களா ரெண்டு பேரும்? இன்னைக்கு கதை சொல்ல போன இடத்துல கல்யாணம் பண்ணவன் கேட்பா, அவனுக்கு நீ இருக்கிற பாரு பெரிய ஊருகா பண்ணி சரி. அப்போ முன்னாடி வந்து உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். பட் பின்னாடி கூட ஒருத்தரை பத்தி தப்பாவே பேசாத ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கேப்டன் சொல்லலாம்.
அந்த நாள் எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா இல்ல, தன்னுடைய வீட்டுல ஒரு இழப்பு ஏற்பட்டதா நினைச்சு ஒருத்தரும் ரொம்ப நாள் ஃபீல் பண்ண ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னா நம்ம கேப்டன் தான். ரொம்ப அழகா நம்ம சமீபத்துல பார்த்த படம் கோட்லியே வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னதுதான் நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ். அப்படியே அந்த மாஸ்கை எடுக்கும் பொழுது அவருடைய முகத்தை காமிச்சு we miss you கேப்டன் அப்படின்னு போட்டாரு பாருங்க. That is exactly what we feel. அது நிறைய கஷ்டப்படுற நிறைய பேருக்கு வந்து உண்மையிலே ஒரு தாயா இருந்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. நம்ம தாய்க்கு அப்புறம் அதிகமா சாப்பாடு போட்ட ஒரு தாய் பார்த்தீங்கன்னா கேப்டன் நிறைய பேருக்கு. ஸோ we wish you கேப்டன் and we love you. Yes, and it is time to celebrate you. So அவரை பத்தின ஒரு அழகான ஃபிட்டிங்கான ட்ரிபியூட் பேட்டி இது உங்களுக்கு. We celebrate the legacy of Sri Devi Vijayakanta, who was born as captain and is known for his compassion, who rushed to those in need, extending his love to all, whether sought after or not. His presence on screen and powerful dialects inspired courage in countless hearts. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. We stand together to salute the selflessness, highlighting how he stood by producers in difficult times and uplifted the underprivileged into cinema. Even though he is no longer physically present, his influence remains immortal in the hearts of many. As an actor, leader, and torchbearer of hope, he will always be remembered fondly as Puranshi Kalaignar. Saima honors him with heartfelt love and respect. Wishing ஆத்மாக்காக ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு நாங்கள் சைமாவும் ஆசைப்படுறோம். ஸோ கேப்டனுக்காக ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. அவர் செய்திருக்கக்கூடிய சேவைகள் எப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றத ஒரு மனசில் வச்சு செஞ்ச ஒரு சிறந்த ஒரு தான தர்மம் செய்த ஒரு மிகப்பெரிய தான பிரபு அவர் இண்டஸ்ட்ரியில் ஒரு கலைஞனாக நம்மளோட இருந்தது. அந்த புரட்சி கலைஞரோட நம்ம இந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை. இன்னைக்கு வந்து சைமா இவ்வளோ பெரிய அரங்கத்தில் அவங்க சாரை நினைத்து நன்றி கூர்ந்த நாளில், அவரை நினைவு கூர்ந்த நாளிலே ஒரு சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே நடக்கக்கூடிய, இந்த துபாய் நிகழ்ச்சியிலே நடக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன். நன்றி சைமா, நன்றி புரட்சி கலைஞர். அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய அன்பும் நமக்கு இன்னைக்கு மட்டும் என்னைக்கு இருந்த மாதிரி இன்னும் மேலேருந்து நமக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. ஆல்வேஸ் வி லவ் யூ சார். எப்போ துபாய்க்கு நான் வந்தாலும் கேப்டன் கூட தான் வந்திருக்கேன். கேப்டன் இல்லாமல் நான் துபாய்க்கு வர்றது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தி இருந்தாலும், கேப்டனுக்காக சைமா கொடுத்த இந்த மிகப்பெரிய விருது கேப்டனுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் அந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். கேப்டன் மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து தெய்வமாக இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் இன்னைக்கு வாழ்ந்துருக்கார். அந்த தைரியம், அந்த நம்பிக்கை தான் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக கேப்டன் வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டிருப்பார், வாழ்ந்து கொண்டே இருப்பார் மக்களுக்காக அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லி, இன்றைக்கும் நமக்கு தெய்வமாக கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார் என்ற ஒரு உறுதியோடு இந்த சைமா அவார்ட் கேப்டனுக்காக கொடுத்த ஒட்டுமொத்த சைமா குழுவுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விருதை நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி, கேப்டன் எப்பொழுதுமே சொல்வது போல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்ய
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Everybody was born in Chennai, studied in Chennai. I'm a Chennai boy actually. I'm a Chennai boy because I studied in Chennai. Chennai வந்து எனக்கு education கொடுத்திருக்கு, சாப்பாடு கொடுத்திருக்கு, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்கு. And now one more inning start ஆயிடுது. I hope I'll be doing a lot of films in Tamil. I hope so. But I'm busy in Kannada also. But still, I don't mind doing and being appreciated by everybody. Thank you, thanks for this love and affection. எல்லாருக்கும் வணக்கம். அந்த டைலாக் அதிகமா இல்லையா? ஆமா சார். உங்களை பிடிச்சி செலுத்துனா முட்ட வேண்டாம். ஆமா சார். ஆனா சோவை என்னன்னா அதுலயும் ஹீரோயினோட நீங்க சேரலன்றது ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னைக்கு உன்னை பார்த்து இந்த லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அன்னைக்கு பிடிச்சது சனி. நான் கூட நினைப்பேன் ஏன்டா இந்த லவ்யம் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு சாவுறீங்க. ஆனா இப்பதான் நீ புரியுது உங்ககிட்ட மாட்டிட்டு சாவுறத அப்படியே ஒரேடியா மேல பயப்படாது. இந்த டைலாக் இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ ஐஸ்வர்யா. ஐ டோன்ட் திங்க் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது டிவி காமிக்க கூடாது. சூப்பர். கரெக்டா சொன்னீங்க. இதுல நீங்க இந்த மேடையில சொன்னது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இப்ப சொல்லுங்க. ஏன்னா சைபா மூலமா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. இந்த கவிதையும் சைபா மூலமாவே தெரியட்டும். சொல்லுங்க. அவங்கள பார்த்து சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பூவெல்லாம் வாழலாம், பூமியே வாழலாம், ஓம் முகம் வாழலாம், நான் தாங்க மாட்டேனே பள்ளத்தை மட்டுமே பார்த்த என் தோழியே, வசரத்தில் ஒன்னதான் தூக்கி நான் சுமப்பேனே, கடலை போல கால் தொட்டு உரசி கடல் உள்ள போறவன் நான் இல்லடி, கடல் மண்ண போல உன் காலோட ஒட்டி கரை தாண்டும் வர நான் இருப்பேனடி, கண்ணான கண்ணே என் கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே கலங்காத என் உயிரோட ஆதாரம் நீதானே, கண்ணான கண்ணே கலங்காத யார் போனா என்ன, 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 நான் இருப்பேன். ஒரு ஏகியை பார்த்துக்கோம். There's one vision, one voice, one name.
from South Indian cinema. Mark Antony, he took us on a gripping journey, portraying a character full of intensity and depth. Jagannatha, every scene he created magic, leaving us in awe of his talent. In 2023, delivered 2 unforgettable performances. Saima Awards is proud to present the Extraordinary Performer of the Year award to S.J. Surya, an exceptional artist whose dedication and memorable dialogues will resonate in Tamil cinema for years to come. கடல் கடந்து இருந்தாலும் நீங்க இங்க வாழும் பொழுது எங்களுக்கு உங்களுக்கு இருக்க ஒரே கனெக்ஷன் கலை. அவன் கிடக்கிறான் நம்ம சார் எல்லா டைலாக்குமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சார். கேட்கல எல்லா டைலாக்குமே நீங்க பேசுற ஒவ்வொரு டைலாக்குமே மாஸ் வைரல் தான். உங்களுக்கு நீங்க பேசுறதுல பிடிச்ச டைலாக் ஒண்ணே ஒண்ணு சார். லாஸ்டா நீங்க பேசுற டைலாக் ஆமா என்ன டைலாக் கேட்டனால ஒண்ணே ஒன்று சொல்றேன். மறந்துச்சு, ஞாபகம் இருக்கால இதெல்லாம் சில அறிவு கட்ட கட்ட பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சைமா கொண்ட என்னையானா இருந்த ஜாக்கி பாண்டியன், நான் டான் ஜாக்கி பாண்டியன். தேங்க்யூ சோ மச். ஓகே ஆல் தேங்க்யூ தேங்க்யூ சார். லவ் யூ லவ் யூ. ஆமா, இந்த கேள்வியை கேட்டே ஆகணுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் ஒரே ஒரு டவுட்டு, அதை மட்டும் கேட்டு போறேன். நீங்களும் என் செல்லோண்ணே அண்ணே கையை ஆர்வ கோளாறுல ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லி விழுந்து வாரிட்டானே. மலையாளம் ஆடியன்ஸ் அண்ட் கன்னடா ஆடியன்ஸ் அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் தமிழ் மாதிரி இந்த படத்தை வந்து எல்லா ஸ்டேட்லையும் உள்ள பெரிய ஹிட் ஆகுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர் எஸ்கே அவர்கள் சிவகார்த்திகேயன் அவருடைய மேடைக்கு ஒரு கூப்பிடுறோம். இன்னொரு ஹீரோ யோகி பாபு அவர்களையும் மேடைக்கு கூப்பிடுறோம். உங்களுடைய வலது கை இவருனா இடது கை இவரு, அதனால உங்களுடைய 2 கண்களை இப்போ மேடையில நம்ம உங்க கூட சேர்ந்து பார்க்கணும். புரியல, இவங்க எங்க எனக்கு சிஷ்ய பிள்ளைங்க புரியல. ஏங்க இவ்வளவு பெரிய ஹீரோ, அவரு ரொம்ப எனக்கு முன்னாடியே அவர் பயங்கரமான ஆளு. நான் தான் இதுல இருக்கிறதுலே ஜூனியர். ஆனா இவரு சென்டர்ல நிக்க வச்சு நான் லெஃப்ட்ல நிக்கிறேன், அவர் ரைட்ல நிக்கணும். அப்ப ஏதாவது ஒரு சொல்லி இப்படி. ஆனா இந்த ஸ்டாண்டிங் எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க தான் சென்டர்ல நிக்கணும். ஏன்னா 2 பேரும் அடிப்பாங்க. 2 பேருமே 2 கண்கள் அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு செக்மெண்ட்ல உங்களுடைய கண்ணை குத்துறா மாதிரி ஒரு வேலை அவங்க பண்ண போறாங்க. இல்ல உங்க எவ்வளவு தூரம் அவங்க புரிஞ்சிருக்காங்கன்றதுக்கு தான் அந்த ஒரு சில கேள்விகள் கேட்க சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? பேசிக்கா நீங்க 2 பேருமே, நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். அந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களுடைய குருநாதர் நெல்சன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேயா? ரியாக்ஷன்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது. இதுலயே முடிஞ்சிருச்சு. அந்த क्वेश्चन ஆன்சர் ஓவர். அடுத்து போங்க. நான் என்ன கேக்குறேன், நான் கேள்வி பத்தி கேக்குறேன். ஒரு பெரிய நடிகர் ஒரு சீன்ல 4 டேக் வாங்குறாரு, அவர் வந்து எப்படி வெளிப்படுத்துவாரு? நீங்க தான். உங்களை பத்தி இவங்க 2 பேரும் உங்களை பத்தி எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் செக்மெண்டே. ஹீரோனா ஒரு மாதிரி வெளிப்படுத்துறது. சிவா நீங்க சொல்லுங்க. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து டேக் வாங்குறாங்க, 4-5 டேக் வாங்குறாங்க, அந்த இடத்துல நெல்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கவே மாட்டாரு. அவருக்கு ஆர்டிஸ்ட் அவர் தான். அவர் எப்பவுமே இல்ல இது ஆக்சுவலா என்னன்னா, என் படத்துல நடிச்ச யாருமே அப்படி அந்த டேக் வாங்குற விஷயமே இல்லை. மேக்ஸிமம் 3 டேக்ஸ் 4 டேக்ஸ் தான் இருக்கும். நீங்க சொல்றது அப்போ டிடிவி கணேஷ் சார் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? டிடிவி கணேஷ் வந்து எல்லாரும் வாங்குற டேக்கும் சேர்த்து வாங்கிடுவாரு. அவர் டேக் வாங்கல, உயிரை தான் வாங்குவாரு. அவர் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இருக்காது, அப்படியே சைலண்டா பண்றாரு. அவருக்கு யோகி பிரதர்ல மட்டும் அவரை கண்ட்ரோல் பண்றது தான் முக்கியமான வேலையா இருக்கு. ஏன்னா அவர் ஒரு செகண்டுக்கு 10 கவுண்டர் போடுற ஆளு.
என்னப்பா பண்ணவே விட மாட்டான்ப்பா இவன் அப்படின்றதான் எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு. ரஜினி சார் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. சொல்றாரு அவர்கிட்ட, சார் பேசவே விட மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தனியா சொல்லியிருக்காங்க. அது அவரு மைக்லேயே சொல்லிடுவாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, இந்த கேள்விக்காக நீங்க பதில் சொல்லுங்க. ஓகேயா? ஒரு அதாவது தமிழ்ல கேட்கிற கொஸ்டினை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோல இதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுல பதில் புரியாம இருந்திருக்கலாம், கேள்வியே புரியாம ரொம்ப நேரமா எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம இருக்கேன். புரியாம நீங்க பாட்டு அதாவது இங்கே விட நம்ம ஊர்ல இன்னும் 1.5 மணி நேரம் தள்ளி 3 மணி தூக்கத்துல இருக்கவனை எழுப்பி நெல்சன் இட்டு கொடுத்தா, அவருக்கு இட்டு கொடுத்தா ப்ரொடியூசர் அவருக்கு கார் கொடுக்குறாரு. அவர் ஏன் நம்மள்ட்ட சொல்ல போறாரு? நெல்சனுக்கு 10 சவரம் வீட்டுக்கு போனா நமக்கு என்ன தெரியும்? கடைசி கேள்வி, சிம்பிள் கேள்வி. இது நெல்சன் கிட்ட ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். உங்களை அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க யாரு? இவங்க 2 பேர்ல சிவாவா இல்ல யோகி பாபு? எந்த விதத்துல புடிச்சு வச்சிருக்கோங்க? புரிஞ்சு வச்சிருக்கோம். புரிஞ்சா அது வந்து எஸ்கேக் கிளப்ல தெரியும். ஆமா, நான் 2007 நம்ம ல இருந்து அப்பதுல இருந்து ஒரு 20 இயர்ஸ் ஃபிளாஷ்பேக் இருக்கு. சூப்பர். இதுக்கு மேல நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. தேங்க் யூ வெரி மச். இதுதான் பெஸ்ட். நீங்க அந்த டாக் பேக்க மட்டும் கண்டு தூக்கி போட்டுருங்க. நிஜமாவே ஒயிட் பிளட் சேம் பிளட் மாதிரி தான் இருக்கு. நீங்க டாக் பேக்க கட்டுங்க, சதீஷ் நீங்க கண்ணாடியை கட்டுங்க. அதனாலதான் உங்களுக்கு டைம் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நான் எப்போ வந்தேன் தெரியுமா? எங்க வீட்டுல இருந்து நீ துபாய்க்கு போறேன்னு, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு, இன்னும் அவார்டையும் காணோம், உன்னையும் காணோம், என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அதனால ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வந்தேன், அந்த அவார்டையும் கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். இருக்கா இல்ல இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதோட சந்தோஷமா என்னோட சந்தோஷமா இவங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா 1 மணி நேரம் முன்னாடி ஸ்டேஜ் ஏறினப்ப நிறைய பேரை பார்த்தேன், இப்ப காணோம். விக்கி பாட்டு பண்ணது யார் போனா என்ன, யார் போனா என்ன ஆடியன்ஸை பார்த்தான்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. மீதி நீங்க எல்லாம் போறதுக்குள்ள எனக்கு அவார்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட நீங்க டிவியில பார்க்கலாம். சந்தோஷம். தேங்க்யூ. வேற எல்லாருக்குமே ஒரு ஃபிளாஷ்பேக் இருந்துச்சு, எனக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருந்துச்சு. நான் பேசி நீங்க கவுண்டர் கொடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு. அதுவும் இந்த மேடையில் எனக்கு நடந்துச்சு. தேங்க்யூ வெரி வெரி மச். This is the first Saina award I'm getting. என்னமோ நான் வில்லனா பண்ணும்போது தான் இந்த அவார்டு கொடுக்குறேன். So, and I keep inspiring us. Thank you. எங்களை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருங்க. Thank you. thank you so much. விடாமுயற்சி. இப்போதான் கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். இன்னொரு 2-3 monthsல ரிலீஸ் ஆகிடும், டிசம்பர்ல. தேங்க்யூ. தேங்க்யூ சார். லவ் யூ வெரி மச். Best Actor in a Leading Role Male Tamil, and the nominees are Rajnikant for Jailer, Sivakarthikeyan for Maveeran, Siddharth for Chitta, Udayanithi Stalin for Mamannan, Vikram for Ponniyin Selvan 2, Vijay for Leo. ஹாப்பினஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எங்களுடைய இன்ட்ராக்ஷன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் அவார்டை கொடுத்ததுக்கே தேங்க்யூ. அவார்டு கொடுத்ததுக்கும் தேங்க்யூ. நம்ம ஆர்மி பீப்புளோட ஒரு 3 days இருந்தேன் நான். ஸோ அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்களாம் பண்ணுறதை பார்க்கும்பொழுது நம்ம கஷ்டப்பட்டோம்னு சொல்லவே கூடாது. இந்த மாதிரி ஒரு ரோல் எடுக்கும்போது உண்மையிலேயே அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு அவார்டு வாங்கும்போது நான் விக்ரம் சாரை பார்த்து சொன்னேன், நான் வந்து காக்கி சட்டைக்காக பயங்கரமாக உடம்பெல்லாம் ரெடி பண்ணன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா விக்ரம் சார் வந்து ஒவ்வொரு படத்துக்காக மாறிட்டே இருக்காங்கன்னு சொல்லி. விக்ரம் சார் பண்ண அளவில் உழைப்பான்னு எனக்கு தெரியாது. பட் உண்மையிலே இந்த படத்துக்கு அவரோட ஒரு ஹார்ட் ஒர்க்கில் ஒரு 50% இந்த படத்தில் போட்டிருக்கேன்னு நம்புறேன். அது பண்ணி ஆகணும். ஏன்னா எடுத்திருக்க கேரக்டர் ஒரு ரியல் கேரக்டர். ஒரு தமிழ்நாட்டில இருந்து போய் நாட்டுக்காக ஒருத்தர் வந்து நின்னாரு அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோரி அது. ஸோ அதை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கஷ்டப்படுறதும் இல்லை, எவ்ரிடே அந்த மெனக்கடல் இருந்துகிட்டே இருந்தால் தான் வரும். அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அமரன் வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கு மட்டும் இல்லை, தமிழில் ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும்.
டெஃபினட்டா பார்த்துருக்காங்களான்னு தெரியல. இந்த படம் பார்ப்பாங்கன்ற பயம் ஆரம்பத்துல இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு மகேந்திரன் சார் ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சார் நம்பர் இல்லை. ஸோ நான் ஃபோன் எடுத்து பார்த்தேன், நம்பரோட இருந்தது. நான் திரும்ப கால் பண்ணேன், படம் பார்த்துட்டாங்க, உங்கள்கிட்ட பேசணும். ஐயோ படம் பார்த்துட்டாங்கன்னு எனக்கு உதற ஆரம்பிச்சிச்சு. நான் முருகா சார் ஷூட்லேருந்து சார் எனக்கு 10 மினிட்ஸ் பிரேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் ஃபோனை அட்டன் பண்ணோடனே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டோன்னே தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஸோ எங்கள் ப்ரொடியூசரை சந்தோஷப்படுத்திட்டேன். கமல் சாரும் அதான் சொன்னாங்க, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஜோரா இருக்கு படம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்னு சொன்னாங்க. அதுதான் வெயிட்டிங். ஸோ தீபாவளி அன்னைக்கு வருது, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த கான்ஃபிடன்ட் இருக்கு. அந்த டப்பிங் பண்ணது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு சோஷியல் மீடியா. நீங்க அந்த படத்தை டப் பண்ணது அந்த மேட்டர் வந்து நாங்கள் ஒரு ரெடி பண்ணி ஒரு வீடியோ வச்சிருக்கோம். அது ஒரு வாட்டி பார்ப்போமா? தூக்க நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் உன் மகன் ஞாபகம் வரணும். டைரக்டர் சார் யோசிச்சாலே ராஜ்கிரண் வந்து நெட்டி போட்டு சுடுவாங்க. ஊவாவி ஊவாவி ஊவாவி. It's going to be really very passionate and high energy ஒரு ஆக்டேட் ஃபில்மா இருக்க போகுது. அந்த டைலாக் எங்களுக்காக ஒரு சின்ன டீசர், because we know the film is approaching. அது அவர் எனக்கே தெரியாம ராஜ்குமார் ஷூட் பண்ணியிருக்காரு. இல்ல ஆக்சுவலா இந்த டப்பிங் முடிச்சுட்டு இது மாதிரி ஒரு 3 சீக்வன்ஸ் இருக்கு படத்துல, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த டப்பிங் முடிச்சுட்டு நான் 2 நாள் பிரேக் எடுத்துட்டேன். இது வரைக்கும் நான் அப்படி எடுத்ததே இல்லை. டப்பிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் கண்டினியூஸா போவேன் நான். பட் அவ்வளோ டஃபா இருந்தது. நீங்க சாதாரணமான சொல்லாதீங்க. எழுப்பி விடுற மாதிரினா எல்லாரையும் எழுப்பி விடணுமா? குட் மார்னிங். ஒரு நிறைய சிரமப்பட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பட் பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு வேற லெவலா இருந்துச்சு. உங்களுடைய ட்ரெயினரும் எனக்கு நல்லா தெரியும். சஞ்சீவ் 3 மணி 2 மணிலாம் எழுப்பி 4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண வைப்பாரு. அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, காஷ்மீர்ல ஷூட் பண்ணும்போது என்ன, நமக்கு ஒன்றா சீக்கிரம் லைட் வந்துடும், ரொம்ப லேட்டாக தான் லைட் போகும். ஸோ அந்த டைம்லாம் எப்போவுமே அந்த மாதிரி இடம்லாம் கிடைச்சதுன்னா டேரக்டர்ஸ்க்கு ஜாலி, அவங்க பாட்டுக்கு ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ராஜ்குமார் சொல்லவே வேணாம், அவர் வந்து சேனலில் ஒர்க் பண்ணும்போது எல்லாரையும் வேலை செய்ய வச்சுட்டே தான் இருப்பார். அப்படி தான் காஷ்மீர்லாம் இருந்துச்சு. என்னன்னா ஒரு 7:30 தான் முடிப்பாங்க. முடிச்சுட்டு ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி 9 o'clock போனால் ஜிம் பண்ண சொல்லுவாங்க. அப்போது 9 மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறது தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. பட் அப்படி இல்லை. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மார்னிங் எழுந்திரிச்சா 1 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்புறம் ஷூட் முடிச்சு வந்தோன்னா ஒரு 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது ரொட்டீனாக மாறிடுச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி லைஃப் ஸ்டைல் இப்போ மாறிடுச்சு. இப்போ ஐஸ்கிரீம்லாம் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியூர் வந்தால் மட்டும்தான் சாப்பிட்றேன். சென்னையில் இருக்கும்போதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. ஐயோ அதெல்லாம் தப்பு, அந்த மாதிரி ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 year இதை அப்படியே கண்டினியூ பண்ணேன்னா நானும் ஒரு மிலிட்டரி டிசிப்ளின் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை கண்டிப்பா அடுத்த வருஷம் அமரனுக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு டீம் எல்லாருமே வாங்கணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப ஆசை. ராஜ்குமார் பெரியசாமி அவார்டு வாங்கணும், பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து ராஜ்குமார் கிடைக்கணும்னு எனக்கு ஆசை. நானு நெல்சன்னா ராஜ்குமார் எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணவங்க சேனல்ல. நெல்சனோட ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாச்சு. அது எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்மா இருந்தது. இப்போ ராஜ்குமாரோட அடுத்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும் நான் நம்புறேன். அதுவும் எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஃபில்மா இருக்கும் நான் நம்புறேன். Thank you very much. Wishing you all the success and all the happiness. Thank you so much, Rona. Thank you, Satish. Sir, we'd like you to stay back on stage, Mr. Rahul Srivastava. Good evening, Dubai. Next, our best actor in leading role Tamil goes to Vikram for Punniyan Selvam 2. Epitome of hard work, the poster boy of resilience, a man with a never say die attitude. Vikram Avarkar wins the Best Actor Award for Punniyan. நன்றிங்க சார். not good evening sir, good morning. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் இருக்கீங்க. பட் I just want to say thanks to Simon for this award. And அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டொவினோ, கவின், நயன், நெல்சன், யோகி, சரிதா மேம், அருண், விக்னேஷ், தேங்க்யூ, எஸ்ஜே, மஹத், எல்லாருமே வந்து கிளம்பாம வெயிட் பண்றாங்க. நான் சொன்ன கிளம்புங்கன்னு சொன்னேன். 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணணும்னு சொன்னதுக்கு நன்றி. I dedicate this award to you guys.
I sincerely mean it. ஒரு யதார்த்தமான மாஸ் படம்னு சொல்லாமா? அட்லீஸ்ட் அடுத்த படத்துக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நீங்க இல்ல, கஷ்டப்படுறது இதுலயே ஒரு கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரே ஒரு லுங்கி தான், ஒரே ஒரு அழுக்கு லுங்கி. தமிழ்நாட்டுல இருந்து அது ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட் நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ஷர்ட், பட் ரொம்ப எமோஷனலா ஒரு ஆக்ஷன் சொல்லி பண்ண போறோம். அச்சா கண்டிப்பா தங்கள் பல விருதுகள் அடுத்த வருஷம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அந்த ஒரு கேள்வி தான் சார், என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வெற்றி பெறுவதற்காக உழைக்கிறது ஓகே, வெற்றதுக்கு அப்புறம் உழைக்கிறது ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அந்த முதல் படத்துல இருந்து அந்த உழைப்பை அப்படியே உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. எது சார் உங்களை நீங்க நோக்கி ஓட வைக்குது? வாழ்க்கை, கனவு, இது ரெண்டுத்துக்குமே நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நின்னா மாட்டிக்கும். ஐ திங்க் தட்ஸ் ஆல் இட் இஸ். அண்ட் எனக்கு ரொம்ப பேஷனேட் சினிமா பற்றி, நடிப்பை பற்றி. ஸோ அண்ட் நான் நல்ல நல்ல இயக்குநர்களோட ஒர்க் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டர் கொடுக்குறாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கு. எவ்வளவு வருஷம் பார்த்தாலும் நீங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க. எங்களுக்கு தான் வயசாகுது. So keep doing a lot more work and keep inspiring us. Thank you, Bhavna. Thank you, Satish. Thank you, my friends, for waiting. Thank you so much. Love you too. And guys, thank you for staying back. Thank you, love you, and it's so nice to see all of you all still here today. Thank you very much. Thank you, guys. Thank you, Sai. Thank you, sir. Love you.